கடந்த சில நாட்களாகவே ஆக்ட்ரஸ் ராஷ்மிகாவோட வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க பயங்கரமாக அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறாங்க அப்படின்லாம் ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா இது நேஷ்னல் க்ரஷுக்கு வந்த கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உச்சு கொட்டிகிட்டுலாம் இருக்காங்க. ஸோ ஏன் ராஷ்மிகாவை ஒரு அட்டென்ஷன் சீக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி என்னெல்லாம் அவங்க பண்ணினாங்க அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அட்டென்ஷன் சீக்கிங் ராஷ்மிகா பண்ணாங்களா, அப்படி அவங்களுக்கு பெயர் வாங்கி கொடுத்த 5 சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராஷ்மிகாவோட ஓவர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் ராஷ்மிகாவோட எந்த ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டாலும் சரி, அதாவது அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தாலும் சரி, பட ப்ரொமோஷனுக்கு வந்தாலும் சரி, ஆர் இன்டர்வியூஸ் கொடுத்தாலுமே சரி, அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட சரி, ஸோ அவங்களோட ரியாக்ஷன் எல்லாமே ராஷ்மிகாவோட ஃபேன்ஸ் எல்லாம் க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ராஷ்மிகாவோட ஃபேன்ஸ் அப்படின்னு இல்லாமல் ஜென்ரல் சினிமா ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க எதுக்குப்பா இந்த ஓவர் ரியாக்ஷன்லாம் பண்ணுறாங்க, அவங்க பயங்கரமாக அட்டென்ஷன் சீக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம்தான் அதாவது ராஷ்மிகாவோட க்யூட்டுன்னு நினச்சி அவங்க கொடுக்கக்கூடிய ஓவர் ரியாக்ஷன்ஸ் தான் அவங்க அட்டென்ஷன் சீக்கிங் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசனாக இருக்குது. ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அண்ட் அஃப்கோர்ஸ் ரீசன்ட் டேஸ்லாம் அவங்களோட வீடியோஸ்லாம் நிறைய வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சாவா படத்துடைய ப்ரொமோஷனுக்காக ராஷ்மிகா அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்க வந்தாங்க. ஸோ ஏற்கனவே அவங்க காலில் அடிபட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க சோஷியல் மீடியாவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு அடிபட்ட காலோடையே நொண்டி அந்த பட ப்ரொமோஷனுக்கு வந்தாங்க. லைக் ஏர்போர்ட்லேருந்து வீல் சேர்லலாம் ராஷ்மிகா வந்தது இன்னொரு பக்கம் இருந்தாலும், பட ப்ரொமோஷனில் ஒரு சப்போர்ட்டுக்காக ஹெல்ப்பர்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க தத்தி நொண்டி வந்த அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் ஐயோ பாவம், என்னப்பா இந்த பொண்ணு இவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கே, காலில் அடிபட்டிருந்தாலும் இவ்வளோ ஒரு டெடிக்கேஷனோட மூவி ப்ரொமோஷன்ஸுக்கெலாம் வராங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலுமே, இன்னொரு பக்கம் இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் படத்துக்கான ப்ரொமோஷனோடு சேர்த்து ராஷ்மிகா தனக்கான ஒரு ப்ரொமோஷனும் இதை ப்ரொமோஷனாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருமே தங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு சில பல விஷயங்கள் செய்ய தான் செய்வாங்க. பட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நாட் குட் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் அவங்களுடைய அட்டென்ஷன் சீக்கிங்கான செகண்ட் விஷயமாக சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இதே சாவா பட ப்ரொமோஷனில் ராஷ்மிகா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த சாவா படத்தில் ஒரு மகாராணி கேரக்டர் இவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கேரக்டர் எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு நடித்ததில். இந்த ஒரு கேரக்டர் பண்ணதுக்கப்புறம் நான் சினிமாவிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க பாருங்கள், யப்பா சாமி. ஸோ அப்படி தான் நிறைய பேர் ரியாக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ ஒரு கேரக்டரில் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓகே சொல்லலாம், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப ஃபுல் எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப டூ மச்சாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த ஒரு விஷயத்தை ராஷ்மிகா ஸ்டில் அவங்களோட ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுற விதம். அதாவது சோஷியல் மீடியாவில் நிறைய அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு அந்த க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஃபேன்ஸ் ஏன் ராஷ்மிகா மந்தானா ஒரு அட்டென்ஷன் சீக்கர் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களாக சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயந்தான் ராஷ்மிகா அட்டென்ஷன் சீக்கர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் தான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, இல்லை ராஷ்மிகா மந்தானா பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லைப்பா, சினிமா இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு ஃபீல் பண்ணுற நபரா நீங்கள் அப்படிங்கிறத கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.